Exercise 1.1ல next நம்ம 7th sum பார்க்க போகிறோம். Let A the set of all natural numbers less than 8. B equal the set of all prime numbers less than 8. C the set of even prime number. Verify that. So Aல set of all natural number less than 8 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் கொடுத்ததுனால நம்ம 8க்குள்ளே உள்ள நம்பர் ரைட் பண்ணணும். நேச்சுரல் நம்பர்னால 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 லெஸ் தென் 8னால 7ஓட ஸ்டாப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பி செட் என்ன அப்படின்னா ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறதுனால 2 3 5 7. நெக்ஸ்ட்டு சி எலமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா ப்ரைம் நம்பரில் ஈவனாக இருக்கிறது 2 மட்டும்தான். ஸோ சியில் வந்து ஈவன் 2 ப்ரைம். ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்டையும் பி செட்டில் உள்ள எலமெண்ட் சி செட்டில் உள்ள எலமெண்ட் இது மூணையும் பயன்படுத்தி நம்ம இந்த ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் பார்க்க போகிறோம். A intersection B cross C equal A cross C intersection B cross C. So first நம்ம left hand side எடுக்க போகிறோம். left hand sideல A intersection B cross C. first bracketல உள்ளது A intersection B. A elementல என்னென்ன இருக்கு அப்படின்னா 2 3 4 5 6 7. இது A செட்டில் உள்ளது இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட்டு பி செட்டில் உள்ளது 2 3 5 7. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக உள்ள நம்பரை மட்டும்தான் ரைட் பண்ணணும். ஸோ காமனாக உள்ளது 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 5 7. இந்த நம்பரை மட்டும்தான் ரைட் பண்ணிக்கணும். 2 3 5 7. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பியோட சியை மட்டும் மல்டிபிள் பண்ணணும். சியோட இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னா அதோட வேல்யூ 2. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 2 2 3 2 5 2 7 2. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் B cross C RHோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு A cross Cயை கண்டுபிடிக்கணும். ஏயோட எலமெண்ட் என்ன அப்படின்னா 3 4 5 6 7 இன்ட்டு சியோட எலமெண்ட் 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஸோ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பியோட எலமெண்ட் 2 3 5 7. ஸோ சியோட எலமெண்ட் 2 ஸோ பி கிராஸ் சியை மல்டிபிள் பண்ணுறோம். 2 2 3 2 5 2 7 2. நெக்ஸ்ட்டு A cross C இன்டர்செக்ஷன் B cross C. A cross Cயையும் B cross Cயோட இன்டர்செக்ஷன்னா காமனாக உள்ளதை எடுத்து ரைட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற எலமெண்ட் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு 2 2 நெக்ஸ்ட்டு 3 2 நெக்ஸ்ட்டு 5 2 7 2. இதுதான் இன்டர்செக்ஷன் காமனாக இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் 2. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 1 and 2 லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் intersection B cross C A cross C intersection B cross C hence proved. Next second one பார்க்க போகிறோம். A cross B minus C
equal A cross B minus A cross C. இதான் second sum. First left hand side value பார்க்க போகிறோம். A cross B minus C. bracketல உள்ளது தான் first பண்ணணும். So B minus C. B set என்னென்ன இருக்கு அப்படின்னா 2, 3, 5, 7 minus C setல 2. ஸோ இப்போ நம்மளுக்கு மைனஸ்னால் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை மட்டும் சப் பண்ணிவிட்டு மற்றது பேலன்ஸ் அப்படியே ரைட் பண்ணணும். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, சப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது 3, 5, 7 இதை நம்ம ரைட் பண்ணுறோம். இப்போ B minus C ஃபைன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு A cross B minus C. ஏயோட எலமெண்ட் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ B minus Cக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 3, 5, 7. இதை வந்து இப்போ மல்டிபிள் பண்ணணும். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. ஸோ இப்போ A cross B minus C கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். A cross B minus A cross C. ஸோ ஃபஸ்ட்டு A cross Bயை மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கணும். A செட்டோட எலமெண்ட் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. Bயோட எலமெண்ட் 2, 3, 5, 7. ஸோ இது ரெண்டையும் இப்போ மல்டிபிள் பண்ணணும். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இப்போ A cross Bயை மல்டிபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு A cross Cயை மல்டிபிள் பண்ணணும். ஏயோட எலமெண்ட் என்னென்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. நெக்ஸ்ட்டு சியோட எலமெண்ட் 2. ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ A cross Cயை ஃபைன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு A cross B மைனஸ் A cross C. இப்போ A cross Bயில் நம்ம கண்டுபிடிச்சிருக்க A cross Cலேருந்து சப் பண்ணணும். இதில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அந்தந்த வேல்யூவை நம்ம சப் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் உள்ளதை ரைட் பண்ணணும். இப்போ 1, 1 இருக்குது, இதை கிராஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு 2, 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு 2, 2வை கிராஸ் பண்ணிடும். 3, 2, 3, 2வை கிராஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 4, 2
4,2 கிராஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 5,2 5,2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை கிராஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 6,2 6,2 கிராஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 7,2 இதெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு இது இல்லாமல் பேலன்ஸ் என்ன இருக்கோ ஏ கிராஸ் பியில் எது வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை மட்டும் நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம். 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7 ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஏ கிராஸ் பி மைனஸ் சியும் ஈக்குவல் ஏ கிராஸ் பி minus A cross C equal, hence proved.